தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் விஜய் நோக்கி வருவாங்களா? வரமாட்டேன், யாரும் வரமாட்டேன். தேமுதிகவெலாம் திமுக கூட்டணி பேசி முடிச்சாச்சு. ஏவா வேலு முடித்து விட்டார். அப்போ அதிலிருந்து திருப்பி அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய முக்கிய புள்ளி செங்கோட்டையன் மாதிரி நிறைய புள்ளிகள் வரதாகவும் சொல்கிறாங்க. முக்கியமான பேச்சை ஆளுங்கட்சியிலேருந்தே வரதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஸ்டாலினை நேராக விஜய் கட்சியில் சேர்த்துருவார். முக்கியமான ஆட்கள் காக்கா உரி கூட வராதுங்க. செங்கோட்டையனே செக்யூரிட்டி தள்ளி விட்றான், பார்த்தீங்களா? செங்கோட்டையனை செக்யூரிட்டி தள்ளி விட்றான். யார் முக்கியமான நபர்கள் யார் வர? அதாவது செங்கோட்டை போகும்போதே சீட்டு வேணும், 10 கோடி ரூபா செலவுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. செங்கோட்டைக்கிட்டே பணம் இல்லை. செங்கோட்டையனே பணம் தர மாட்டார். செங்கோட்டையனுடைய பிஏ கதிர் முருக 300 பேரை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரார் அதிமுக சீட்டு கேட்டு, சைதாப்பேட்டை சீட்டு கேட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பேரை? 300 பேரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போகிறார் கதிர் முருகன், செங்கோட்டையனுடைய பிஏ. சைதாப்பேட்டை எனக்கு கொடுங்க, நான் செலவு பார்த்துக்கிறேன், 50 கோடி ரூபா செலவு பண்ணுறேன். டி நகர் யாருக்கு கொடுக்குறீங்களோ அதை நான் செலவு பண்ணிக்கிறேன். வேளச்சேரிக்கு யாருக்கு கொடுங்க நான் செலவு பண்ணிக்கிறேன். 3 தொகுதிக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு சைதாப்பேட்டை கொடுக்குன்னு எடப்பாடிகிட்ட கேட்குறாரு. ஆனால் செங்கோட்டை என்கிட்ட காசே இல்லைங்கிட்டு, ஒரு பைசா இல்லை. விஜய்கிட்ட சொல்லிட்டு தான் சேர்ந்தது.